ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா தான் இருப்பீங்க. நான் தான் சபரி. வெல்கம் டு சீட்டு சபரி. ஆக்சுவலி உங்களை ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு அப்புறமா தான் மறுபடியும் என்னால் இங்கே வர முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5 மாதத்துக்கு அப்புறம் மீட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்னால் ப்ராமிஸ் பண்ண முடியுமா இனிமேல் கண்டினியூஸாக வீடியோஸ் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. பட் ட்ரை பண்ணுறேன். ஆனால் 2025லேருந்து கண்டிப்பாக நம்ம அந்த கன்சிஸ்டன்சியை ஃபாலோ பண்ணலாம். ஸோ இன்றைக்கி ரொம்ப எல்லோரும் கேட்ட கியர் டவுன் ஷிஃப்டிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பைக் டிரைவிங்கில். ஸோ இந்த கியர் டவுன் ஷிஃப்டிங் எப்படி பண்ணுறது, நம்ம என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படி சொல்லி எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் ஒரு இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே லேண்ட்ஸ்கேப்பை இந்த சுற்றி உள்ளவங்க எல்லாம் கொஞ்சம் புதுசாக இருப்பாங்க. ஏன்னா நம்ம எப்பவும் இருக்கிற ஊரில் பண்ண கிடையாது. இப்போ காலேஜில் இருக்கிறோம். ஸோ அந்த ஊருக்குள்ளே தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவங்க அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அப்புறம் முக்கியமான விஷயம், இப்போ தான் நீங்கள் சேனல் பார்த்துட்ருக்கீங்கன்னா நிறைய பைக் கண்டென்ட் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பீட் பிரேக்கர்ஸில் என்ன மாதிரி கியர் டவுன் ஷிஃப்டிங் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி இப்போ நம்ம 2 ஸ்பீட் பிரேக்கரை கிராஸ் பண்ணோம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். ஓகே கேஸ், ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பீட் பிரேக்கர்ஸில் டவுன் ஷிஃப்ட் எப்படி பண்ணுறது கியர் அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கு இந்த கியர் ஏற்றுறதுல டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ப்ராப்பர் கியர் ஷிஃப்டிங்க்கு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதை பாருங்கள். இப்போ நான் நார்மலாக ஒரு 40 ரேஞ்சில் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு ஸ்பீட் பிரேக்கரை பார்த்த உடனே நம்ம பிரேக்கை தான் கொடுக்கணுமே தவிர கிளச்சையோ இல்லை கியரே குறைக்கக்கூடாது. நம்ம ஸ்பீடு குறைய கிராஜுவலாக நம்ம கிளச்சை பிடிச்சி கியரை டவுன் ஷிஃப்ட் பண்ணிக்கணும். அட் த சேம் டைம் நம்ம ஸ்பீட் பிரேக்கரை கிராஸ் பண்ணுறதுக்குள்ளே கிளட்சிலேருந்து கையையும் எடுத்துடக்கூடாது, பிரேக்கையும் விட்டுறக்கூடாது. ஒரு ஜென்டில் ப்ரெஸ் கொடுத்த மாதிரி ஒரு ஹாஃப் கிளட்ச்சு பிடிச்சி விடுற மாதிரி போகணும். அதுக்கப்புறம் நம்ம கிராஸ் பண்ணி வந்ததுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறோம் இல்லையா. இப்போ 30 இருக்கேன், 3 போகிறேன். இப்போ நான் 40 கிட்டத்தட்ட போகும்போது அந்த ரெவ் மேட்சிங், அந்த நம்ம த்ராட்டில் மேட்ச் பண்ணுறதுக்கு, நம்ம இன்ஜினோட பவரை மேட்ச் பண்ணுறதுக்காக எப்பவும் போல் கியரை ஷிஃப்ட் பண்ணுவோம். அது ப்ராப்பராக எல்லாருக்கும் பண்ண தெரியும். ஸோ அதை நம்ம பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ முக்கியமான விஷயம், எந்த ஸ்பீட் பிரேக்கராக இருந்தாலும் ஃபஸ்ட் நம்ம பிரேக் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் கிளட்சை பிடிச்சி கியரை குறைக்கணும். கிளட்சை பிடிச்சிக்கிட்டே கிராஸ் பண்ணியும் போயிடக்கூடாது, கிளட்சை பிடிக்காமல் கியரை குறைக்காமலும் கிராஸ் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா சடனாக நம்மளோட 5th கியர்லேயோ இல்லை 4th கியர்லையோ நம்ம ஃபுல் ஸ்பீடில் போகாமல் சடனாக ஸ்லோ பண்ணும்போது கண்டிப்பாக பைக் ஆஃப் ஆயிரும். ஸோ அந்த சிச்சுவேஷன் ஒரு மாதிரி நம்ம டக்குன்னு அடித்து பைக் ஆஃப் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது. அப்புறம் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம், திடீர்னு ஒரு இடத்துல கட் பண்ணுறோம், இப்போது யூட்டன் அடிக்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல நான் ஒரு யூட்டன் போட போகிறேன் அப்படின்னா, டக்குன்னு அப்படியே பிரேக்கை சடனாக பிடிச்சி கிளச்சை பிடிச்சி டக்குன்னு கீரை குறைச்சிடவே கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல நிற்க போகிறோமா, இப்போது பிரேக்கை அப்ளை பண்ணணும், கிளச்சை பிடிச்சி ஒரு 3rd கியர் இல்லை 2nd கியர் அந்த ரேஞ்சில் பைக்கை நிறுத்திட்டு இல்லை நியூட்ரல் கூட கொண்டு வந்துக்கலாம். அதுக்கப்புறம் பின்னாடி யாருன்னா வராங்களான்னு பார்த்துட்டு நம்ம ரோடை யூட்டன் போடணுமே தவிர கிளட்சை பிடிச்சி டக்குன்னு எல்லா கியரையும் குறைச்சோம் அப்படின்னா பிரச்சனை வரும். அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ நான் கியர் இன்க்ரீஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா. இப்போ நான் கரெக்டாக என்னோடய ஸ்பீடுக்கு ஏற்ற அந்த கியரை தான் நான் ஏற்றிட்டு இருக்கேனே தவிர, இப்படி போய்கிட்டே இருக்கேன், டக்குன்னு ஒரு தாட்டர் கொடுத்து இப்படி டக்குன்னு இந்த மாதிரி இன்க்ரீஸும் பண்ணக்கூடாது, டிக்ரீஸும் பண்ணக்கூடாது. இது ரெண்டுமே பண்ணோன்னா பெரிய பிரச்சனை வரும். அது நம்ம கியர் பாக்ஸுக்கே கியர் பாக்ஸே கண்டமாக்குற அளவுக்கு பிரச்சனைலாம் வரும். ஸோ இப்போ இன்னொரு ஸ்பீட் பிரேக் இருக்குது, நான் என்ன பண்ணுறேன்றதை நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு பின்னாடி பிரேக்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டேன், ஸ்லோ பண்ணிட்டேன் பைக்கை. ஸோ என்னோடய பைக் ஸ்லோ ஆகும்போது என்னோடய என்ஜினோட அந்த பவரை நான் மேட்ச் பண்ணுறதுக்காக கிளட்சை பிடிச்சி கியரை குறைச்சிருக்கேன். இப்போது 2nd கியரில் இருக்கேன், பின்னாடி பிரேக்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்பீட் பிரேக்கரை கிராஸ் பண்ணியாச்சு. ஆஃப்டர் தட் நம்ம இப்போ எப்பவும் போல் பைக்கை மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்னொரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது, நான் இந்த இடத்துல கியர் குறைக்கல, ஜஸ்ட்டு கிளட்சை மட்டும் தான் பிடிச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி 3rd கியரில் இருக்கேன், என்னோடய பைக்குமே ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு. புரியுதா? ஏன்னா அந்த இடத்துக்கு தேவையான ஸ்பீடில் தான் நான் போய்கிட்டு இருக்கேங்கும்போது நான் கியர் குறைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்படலை. ஸோ அதுக்கப்புறம் நான் தாண்டினதுக்கப்புறம் தான் இப்போ தான் நான் 4th கியருக்கு வரேன். ஸோ அந்த இடத்துல என்னால் 3rd கியர்லேயே அந்த ஸ்பீட் பிரேக்கரை கிராஸ் பண்ண முடியும். ஸோ உங்கள் பைக்கு எந்த மாதிரி அதை ஹேண்டில் பண்ணும், எவ்வளோ பவர் கொடுத்தா உங்களால் அந்த இடத்துல கிராஸ் பண்ண முடியுன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே கேஸ், இப்போ நம்ம ஒரு 40-50ல் போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஓரமாக நிற்க போகிறோம், இல்லை எனக்கு ஒரு இடத்துல ஸ்டாப் எடுக்கணும், வேறு ஒரு இடத்துக்கு நான் போக போகிறேன் அப்படின்ற சிச்சுவேஷனில் என்ன மாதிரி நம்ம கியர் டவுன் ஷிஃப்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். எப்பொழுதுமே சடனாக நிறுத்திட்டு
டக்கு டக்குன்னு கியரையும் குறைக்காதீங்க. இல்லை போய்கிட்டு இருக்கும் போதேவும் கிளச்சை பிடிச்சி ஒரு சிலர் குறைப்பாங்க, அந்த மாதிரி குறைக்காதீங்க. உங்கள் ஸ்பீடை இப்போ நான் குறைச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஸ்பீடை குறைச்சி இந்த ஸ்பீடுக்கு ஏற்ற கியரை நீங்கள் பைக்கில் கொண்டு வாங்க. ஓகேவா? இப்போ நான் பின்னாடி பிரேக்கை ப்ரெஸ் பண்ணதும் என் பைக் ஸ்லோ ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் இங்கே நிற்க போகிறேங்கும் போது கிளச்சை பிடிச்சி கியரை டவுன் ஷிஃப்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட் கியர்லேயும் வச்சு நிறுத்தலாம், இல்லை நியூட்ரலில் வச்சு நிறுத்தலாம், அது வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த 2வது கியர் 3வது கியர் 4வது கியரில் வச்சு மட்டும் நிறுத்தாதீங்க. ஓகே, இந்த கியர் டவுன் ஷிஃப்டிங்கில் நம்ம முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாமே டக்கு டக்குன்னு பிடிச்சி இந்த கியரை ஷிஃப்ட் பண்ணக்கூடாது, அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ஸ்பீட் பிரேக்கர்ஸில் நம்ம ஸ்பீட் பிரேக்கர் கிட்ட போய் அது மேலே ஏற்றும் போது டவுன் ஷிஃப்ட் பண்ணக்கூடாது. முன்னாடியே ஸ்பீடை ஸ்லோ பண்ணிட போகிறோம். ஸ்லோ பண்ணிவிட்டு அண்ட் தென் நம்ம கிளச்சை பிடிச்சி கியரை குறைச்சி ஸ்பீட் பிரேக்கர் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் எப்பவும் போல் கியரை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அப்புறம் ஒரு சில இடத்துல நம்ம சடனாக லெஃப்ட் டர்ன் ரைட் டர்ன் எல்லாம் எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி இடங்களில் எப்படி நம்ம கியர் ஷிஃப்ட் பண்ணலாம், டவுன் ஷிஃப்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஆக்சுவலி கேஸ் இந்த இடத்துல நான் எங்கேயுமே உங்களுக்கு கியர் எப்படி ஏற்றுறது அப்படின்னு நான் சொல்ல கிடையாது. ஏன்னா இது வந்து பெரிய டாபிக். இந்த டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே நமக்கு ஏகப்பட்ட வீடியோஸ் போடுற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டவுன் ஷிஃப்ட் மட்டும் இதில் நம்ம முக்கியமாக பார்க்கலாம். ஓகேவா? இப்போ என்ன பார்க்கலான்னா, ஒரு லெஃப்ட் டர்ன் எடுக்கிறோம் இல்லை ஒரு ரைட் டர்ன் எடுக்கிறோன்னா என்ன மாதிரி அந்த இடத்துல நம்ம கியரை டவுன் ஷிஃப்ட் பண்ணி போகிறது அப்படின்னு பார்ப்போம். ஓகே கைஸ், இப்போ நான் வந்து ஒரு லெஃப்ட் டர்ன் எடுக்க போகிறேன். 40 ஸ்பீடில் போகும்போது ஃபஸ்ட்டு பிரேக் அப்ளை பண்ணிட்டேன். இந்த டேர்னு கிட்ட வந்து கிளச்சை பிடிச்சாலே போதும். இப்போது கியரை 3rd குறைச்சி அதுக்கப்புறமா நம்ம உள்ளே வந்துக்கிட்டால் போதும். அப்புறம் நான் இங்கே ஒரு விஷயத்த பண்ணலை, இண்டிகேட்டர் யூஸ் பண்ணலை. ஸோ இந்த இடத்துல எனக்கு அதிகமாக டிராஃபிக் எதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நான் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணல. பட் நீங்கள் யூஸ் பண்ணியே வந்து டேர்ன் பண்ணி பழகிக்கோங்க. ஏன்னா இந்த வீடியோ எடுக்கிறதுலையும் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட இது சொல்கிறதுலையும் என்னால் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறது என்னால் கவனிக்க முடியல. ஸோ கவனம் சதறாமல் ஓட்டுங்க. நம்ம இந்த இடத்துல தான் டேர்ன் பண்ண போகிறோன்ற ஒரு விஷயம் நமக்கு முன்னாடியே தெரியும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அங்கேருந்து இங்கே வரும்போது இந்த டேர்னிங் கிட்ட வந்து நம்ம கியர் டவுன் ஷூட் பண்ணாலே போதும். அட் த சேம் டைம் நம்ம ஸ்பீடை கம்மி பண்ணி இருக்கணும். இந்த இடத்துல கிட்ட வரும்போது என்னால் ஒரு 10-15 தான் இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். நான் 40லே வந்து கிளச்சை பிடிச்சிக்கிட்டே இங்கே வந்து கியரை டக்கு டக்குன்னு குறைச்சி உள்ளே வருவேன், இல்லை அங்கேருந்து நான் வந்து பெண்ட் பண்ணி வருவேன்னா இந்த மாதிரி ரோடு நம்ம தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட இடத்துல இருக்கும். ஸோ கண்டிப்பாக சறுக்கி விட்டுரும். ஸோ அதுலேருந்து ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும்னா அங்கேருந்து வரும்போதே பைக்கை ஸ்லோ பண்ணிடணும். இங்கே வந்து கிளச்சை பிடிச்சி நம்ம கியரை வந்து டவுன் ஷூட் பண்ணிக்கிட்டாலே போதும். ஸோ இப்போ உங்களுக்கு சடனாக ஒரு லெஃப்ட் டர்ன் ரைட் டர்ன் எடுத்தால் எப்படி டவுன் ஷூட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கும். அண்ட் தென் நம்ம ஸ்பீட் பிரேக்கர்ஸ் பார்த்துருப்போம். அப்புறம் சடன் பிரேக், சடனாக ஒரு இடத்துல பிரேக் அடிக்கிறோம், அந்த டைமில் எப்படி டவுன் ஷூட் பண்ணலான்றதை பார்த்துடலாம். ஓகே கேஸ், ஃபஸ்ட்டு நம்ம சடன் பிரேக் போடுறதுக்கு முன்னாடி நமக்கு பின்னாடி யாரும் இருக்காங்களான்றதை பார்க்கணும். ஏன்னா அவங்க என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக தானே போகிறோம் அப்படின்னு நினச்சி தான் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம சடன் பிரேக் அடிக்கிறதுக்கு முன்னாடி பின்னாடி யாரும் இருக்காங்களான்றதை பார்க்கணும். இப்போ பாருங்கள், நான் சடனாக பிரேக் அடிக்கிறேன், எப்படி கியர் டவுன் ஷூட் பண்ணுறேன்னு பார்க்கலாம். பின்னாடி பிரேக்கை ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிடுறேன், முன்னாடி பிரேக்கை அமுத்தி ஸ்பீடு வந்து ஒரு 30 கிட்ட வந்ததுக்கப்புறம் நான் கிளச்சை பிடிச்சி கியரை குறைக்கிறேன். ஸோ இதுதான் எக்ஸாக்டான சடன் பிரேக்கிங் மெத்தடா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துக்கு இது ஓகே. பட் நான் திடீர்னு ஒரு மாடு குறுக்க வருது, ஒரு நாய் குறுக்க வருது, இல்லை ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு இதை பண்ணலைன்னா ஆக்சிடென்ட் ஆயிருன்ற மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு சடன் பிரேக் அடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல நம்ம இதை பண்ணிகிட்டு இருக்க முடியுமா? நான் வந்து ஸ்பீடு வந்து குறையிற வரைக்கும் நான் வந்து ஸ்லோ பண்ணி இந்த கிளச்சை பிடிச்சி கியரை குறைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஸோ அந்த டைமில் ரெவ் மேட்சிங் அப்படின்ற ஒரு விஷயம் யூஸ் ஆகும். இந்த இன்ஜின் பிரேக்கிங் ரெவ் மேட்சிங்னு சொல்லுவாங்க. அது இன்னொரு கான்செப்ட், அதை நம்ம இன்னொரு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ கேஸ், இப்போ வந்து நம்மளோட பாத்வேல நம்ம ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கும்போது அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு சடன் பிரேக்கர் வந்துருச்சு, நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணலான்னா ஃப்ரண்ட் பிரேக்கை விட்டுருங்க, நம்ம பிடிக்க தேவையில்லை. பின்னாடி பிரேக்கை மட்டும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நிறுத்தறதுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுத்து, இப்போ சடனாக வந்துருச்சுன்னா நிறுத்தறதுக்கு கொடுத்து ஸ்பீட் பிரேக்கரை கிராஸ் பண்ணுங்கள். அதை அப்ரோச் பண்ணும்போது கிளச்சை பிடிச்சிங்கனாலே பைக் ஸ்லோவாயிரும். ஆக்சுவலி இங்கே நீங்கள் கிளச்சை கரெக்டாக பிடிக்கும்போது ஸ்லோ ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கிளச்சை பிடிச்சிங்கன்னா பிரேக்கிங் நமக்கு ஹெல்ப் பண்ணாது. பட் சடனாக ஒரு இடத்துல ஸ்பீட் பிரேக்கரை அப்ரோச் பண்ணும்போது நமக்கு ஆஃப் ஆகாமல் அந்த ஸ்பீட் பிரேக்கரை கிராஸ் பண்ணுறதுக்கு ஒரே வழி அந்த இடத்துல கிளச் மட்டும்தான். ஏன் சொல்கிறேன்னா நம்ம அந்த ஸ்பீட் பிரேக்கர் நம்ம அன்எக்ஸ்பெக்டடாக வருது இல்லையா, ஸோ அந்த டைமில் நம்ம சடன் பிரேக் அடிக்கும்பொழுது ரொம்ப பைக் ஸ்லோவாயிரும். நம்ம ஆல்ரெடி ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருப்போம், 5th கியரில் வண்டி இருக்கும். அந்த கியர் ரேஷியோவால் அந்த நம்ம இருக்கிற கியர் ரேஷியோவுக்கு இன்ஜின் கொடுத்து அந்த ப்ரொடியூஸ் பண்ண பவர் வீலுக்கு போய் சேர்ந்துருக்காது. ஏன்னா இங்கே பிரேக் கொடுத்ததால் வீல் லாக் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ சடனாக வீல் லாக் ஆகி நம்மளை கவுத்தி விட்டுரும். ஸோ அந்த டைமில்
கிளட்சை பிடிச்சி அதுக்கப்புறமா நம்ம பிரேக் பிடிக்கிறதும் கஷ்டம், பிரேக்கை பிடிச்சிட்டு கிளட்சை பிடிச்சி கியர் குறைக்கிறதும் கஷ்டம். ஸோ நீங்கள் அந்த ஸ்பீட் பிரேக்கரை அப்ரோச் பண்ணி கரெக்டாக கிராஷ் பண்ணுற டைமில் கிளட்சை பிடிச்சிருங்க. பின்னாடி பிரேக்கை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். எமர்ஜென்சியான சுச்சுவேஷனில் சொல்கிறேன், அன்எக்ஸ்பெக்டடாக அந்த ஸ்பீட் பிரேக்கர் வரும்போது. ஏன்னா ஃப்ரண்ட் வீல் வந்து ஸ்பீட் பிரேக்கர் அப்ரோச் பண்ணுது இல்லையா, ஸோ அப்படி அப்ரோச் பண்ணும்போது நம்மளை கீழே தள்ளி விடுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த கியர் டவுன் ஷிஃப்டிங்கில் நம்ம இன்னொரு பிரச்சனை என்ன ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கியர் மட்டும் குறைச்சிரும் திடீர்னு. ஸோ இப்போ பாருங்களேன், பார்த்தீங்களா அந்த ஜெர்க்கு வருது பார்த்தீங்களா. இப்போ நான் 50+ போகும்போது சடனாக ஒரு கியர் மட்டும் குறைச்சாலும் ஒரு ஜெர்க்கு வரும். அது வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ஷிஃப்ட் பண்ண முடியாது. என்னடா ரொம்ப ஸ்மூத் ஷிஃப்டிங் இல்லை, நம்ம இன்னும் பைக் ஓட்ட தெரியாத மாதிரியே ஷிஃப்ட் பண்ணிகிட்ருக்கோம் மேடா அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து ஃபீல் ஆகும். ஸோ அந்த ஒரு விஷயம் வரக்கூடாது, அந்த ஒரு எண்ணம் நம்ம மனசுக்குள்ளே தோணக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு டைம் கியர் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் இந்த விஷயத்தை நோட் பண்ணணும், நம்ம கரெக்டான ஸ்பீடில் தான் போகிறோமா அப்படின்றது. ஆக்சுவலி இதை ரிசால்வ் பண்ணுறதுக்கு இந்த ரெவ் மேட்சிங் அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அது பண்ணோன்னா மைலேஜ் வந்து அடி வாங்கும், பட் கியர் ஷிஃப்டிங் ஸ்மூத்தாக இருக்கும், ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். பட் அது அடிக்கடி பண்ணோன்னா மைலேஜ் அடி வாங்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அது இல்லாமல் இன்னொரு வழியில் பண்ணலான்னா ப்ராப்பராக நம்ம கரெக்டான ஸ்பீடில் போகிறோமா, அந்த ஜெர்க்கெல்லாம் வராமல் இது பண்ணணுன்னா சொல்கிறேன். ஓகே, நம்ம வந்து 50+ போகிறோம், 5th கியரில் போகிறோம், 50க்குள்ளே வரோம் 4th கியர், 40க்கு கீழே 3rd, அந்த மாதிரி கரெக்டான அந்த ப்ராப்பரான கியர் ரேஷியோவில் ஓட்டுறோமான்றதை நம்ம வந்து உறுதிப்படுத்தணும். அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்மூத்தான ஒரு கியர் ஷிஃப்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் வரும். நிறைய பேர் கேட்குறீங்க ப்ரோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல ப்ரோ, என்ன தான் பார்த்து ப்ராப்பராக பண்ணாலுமே அந்த ஜெர்க் இருக்குது ப்ரோ அப்படின்றீங்க. அது மேபி அந்த உங்கள் பைக்கோட கண்டிஷனாக இருக்கலாங்க. இன்னொன்று நம்ம ஸ்பீட் மெயின்டைன் பண்ணுற விஷயத்துலையும் இருக்குங்க. சம்டைம்ஸ் அது எனக்கே நடக்கும். ஸோ அதுக்காக நம்ம பைக் ஓட்ட தெரியல, நம்ம ஒழுங்காக கற்றுக்கலன்றது கிடையாது, அது எல்லாருக்கும் நடக்கிற ஒரு விஷயந்தான். பட் ஒரு சில விஷயத்த நம்ம கண்டுக்கக்கூடாது. அந்த மாதிரி அதையும் நோட் பண்ணாதீங்க, ரொம்ப ஒரு ட்ராபேக்காக நினச்சிக்காதீங்க. ப்ராக்டிஸ் மேக்ஸ் த பர்ஃபெக்ட் மேன்ற மாதிரி தான். ப்ராக்டிஸ் பண்ண கண்டிப்பாக அது வந்துடும். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இதெல்லாம் ஒரு சில கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்பீடை குறைச்சிடணும். ஸ்பீடை குறைக்காமல் நம்ம கிளச்சை பிடிச்சி டக்குன்னு ஒரு கியர் குறைச்சோன்னா யோசிச்சு பாருங்கள், நம்ம வீல் வந்து ரொம்ப ஃபோர்ஸாக சுற்றிக்கிட்டு இருக்குது. நம்ம வீலுக்கு கொடுத்த ஃபாஸ்ட்டை வந்து உடனே நம்ம இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ண அந்த பவர் வந்து வீலுக்கு போயிட்டுருக்கு. டக்குன்னு ரெண்டுத்தையும் நம்ம பிரிச்சிடுறோம். ரெண்டுத்தையும் பிரிக்கும்போது நம்ம இன்ஜின் மட்டும் தனியாக சுற்றிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஸ்லோ பண்ணுறோமா, நம்ம இன்ஜின் ஸ்லோவாக ஆரம்பிச்சிடும். பட் நம்ம வீலுக்கு கொடுத்த பவர் எங்கே போச்சு, வீல்லே தான் சுற்றிக்கிட்டே தான் இருக்கு இல்லையா. ஸோ அப்படிங்கும்போது அந்த இடத்துல அந்த ஜெர்க் இருக்க தான் செய்யும். ஸோ அப்போ என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டே நம்ம பிரேக் அப்ளை பண்ணி வீலோட வேகத்தை குறைக்கிறோம். குறைச்சதுக்கப்புறம் நம்ம கியரை குறைச்சிட்டோம்னா நம்ம என்ஜினுக்கு உள்ளே ப்ரொடியூஸ் ஆகிற அந்த ஒரு பவரும், அதாவது என்ஜினோட ஸ்பீடும் நம்ம வீலோட ஸ்பீடும் ஈக்குவலைஸ் ஆகிரும். இதுதான் ரெவ் மேட்சிங். ஆக்சுவலி இதை வந்து ஸ்பீடாக போகும்போதே பண்ணோம் அப்படின்னா தான் இந்த மைலேஜ் அடி வாங்கும். இந்த ஸ்லோ பண்ணி நம்ம கரெக்டான ஸ்பீடில் பண்ணுறோம் அப்படின்னாலும் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. இப்போ பாருங்கள், நான் சடனாக ஒரு லெஃப்ட் டர்ன் எடுத்து காட்டுறேன். இப்போ 5th கியரில் போகிறேன், நான் இங்கே தான் டேர்ன் எடுக்க போகிறேன்றது எனக்கு தெரியும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், பிரேக் அப்ளை பண்ணி ஸ்பீடை குறைச்சிட்றேன். ஸோ குறைச்சதுக்கப்புறம் இப்போ என்ன நடக்கும், நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக கியரை குறைக்க போகிறோம். ஸோ இப்போ நான் கிளட்சை பிடிச்சி 5th இருந்ததை 2 கியர் குறைச்சி 3 கொண்டு வந்துட்டேன். இப்போது கிளட்சை ரிலீஸ் பண்ணி ஆக்சிலரேஷனை கொடுக்க ஆரம்பிக்கிறேன். பாருங்கள், எந்த ஒரு ஸ்ட்ரகிளுமே இல்லாமல் நான் 3rd கியரில் அந்த இடத்துல டேர்ன் பண்ணிட்டேன். நான் ஸ்பீடாக வந்து அப்படியே டேர்ன் பண்ண ட்ரை பண்ணால் தான் பிரச்சனை, இல்லை கியரை ஃபுல்லாக குறைச்சி 1ல் வச்சு ரொம்ப ஸ்லோ பண்ணி டேர்ன் பண்ணால் தான் பிரச்சனை. எனக்கு தெரியும் இந்த ஸ்பீடில் இந்த இடத்துல என் பைக்கை டேர்ன் பண்ண முடியும் அப்படின்றது. ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அதை ஓட்ட தான் கற்றுக்க முடியும். ஓகேவா? இதுக்கப்புறம் இன்னும் கண்டினியூஸாக இதே விஷயத்தில் டவுட் உங்களுக்கு இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா என்னால் வந்து இதை ஒரு கண்டென்ட்டாக ரைட் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட முடியல. ஸோ உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் கேளுங்க, நம்ம இதை ஒரு சீரியஸாக கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இந்த பிரேக்கிங் பற்றி, கிளட்ச் கண்ட்ரோல், கியர் ஷிஃப்டிங் பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் நானே இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஹோப் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய்.